வாட் டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் காட். ஸோ இது வந்து ஒரு கன்ஃபியூஸ்ட் விஷயம், கன்ஃபியூஸ் ஸ்டேட்மெண்ட். நான் ஆண்டவர்கிட்ட இதை எதிர்பார்க்கலாமா, இதை எதிர்பார்க்க கூடாதா அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுல இருக்கும். மெயினா எது சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா, நம்ம ப்ரேயர் பண்ணும் போது நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கும் நம்ம ப்ரேயருக்கும் வந்து நிறைய நேரம் வந்து கனெக்ஷனே இருக்காது. நம்ம ப்ரே பண்ற விஷயம் வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து எனக்கு வந்து ஒரு ஹீலிங் கொடுங்க, என்னை பிளெஸ் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ப்ராஸ்பரஸ் ஆக்குங்கன்னு ப்ரேயர் பண்ணுவோம். ஆனா நம்ம பேசுற வார்த்தைகள் எப்படி இருக்கும், நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா, இதுதான் லைஃப், இதை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், ஆண்டவர் இந்த வழியில என்னை கூட்டிட்டு போறாரு, இதனால எனக்கு ஏதோ சொல்லிக் கொடுக்க நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நம்ம ப்ரேயரும் என்ன ஆயிடுது, கான்ட்ரடிக்ட் ஆயிடுது. தட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் அஸ் நாட் டு, நம்ம ஆண்டவரோட அதிசயங்களை, ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியாம போற காரணம் என்ன, நம்ம ப்ரேயர்ஸ் ஆன்சர் ஆகாம போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, our expectations contradict our prayers or our prayers contradict our expectations. ரெண்டுமே வந்து ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல. இந்த மாதிரி இருக்கும்போது faith does not operate. நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நம்ம வந்து ப்ரேயரும் ஒரே மாதிரி இருக்கும்போது நம்மளோட ஃபேத் அப்பதான் ஆப்ரேட் ஆகும். நம்ம ஆண்டவர் கிட்ட இருந்து நம்ம நினைக்கிற காரியத்தை ரிசீவ் பண்ணிக்க முடியும். யாருக்குமே வந்து சிக்கா இருக்கணும்னு ஆசை கிடையாது. வி வாண்ட் அ ஹெல்தி லைஃப். யாருக்குமே வந்து கஷ்டப்பட்டுட்டு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருக்கணும்னு ஆசை கிடையாது. வி வாண்ட் அ ப்ராஸ்பரஸ் லைஃப். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆண்டவர் கொடுக்குறாரு, ஆண்டவரோட சித்தத்துக்கு நாங்க ஒப்பு கொடுக்குறோம், ஆண்டவரோட சித்தமே என்னன்னு தெரியாம, கரெக்டா எது எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னே தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, தவறான ஒரு மீடியாக்கர் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கோம். See, you can expect perfect health, perfect prosperity, wealth, anything that is good on earth is for you. God has created this universe for mankind, for us to take dominion and rule. So ஆண்டவர் கிட்ட என்ன எதிர்பார்க்கலாம்னா, எல்லா நன்மைகளையும் நம்ம ஆண்டவர் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அது செய்யறதுக்கு அவர் சித்தமா இருக்காரு, அவர் விருப்பமா இருக்காரு, அதுதான் அவருக்கு சந்தோஷம். So you can expect good things from God.